அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தா சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுவது கந்த சஷ்டி விரதம். தீய சக்தியான சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த விரதம் அனுஷ்டிப்பாங்க. இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் புதன்கிழமை, அதாவது அக்டோபர் 22 இந்த விரதம் தொடங்குதுங்க. அதாவது 48 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்களும் இருக்காங்க. 21 நாட்கள் கடைபிடிக்கிறாங்க, 11 நாட்கள் கடைபிடிக்கிறாங்க. அதில் முக்கியமாக இந்த 6 நாட்கள் அப்படிங்கிறது முக்கியமான விரதமாக கடைபிடிக்கப்படுது. நிறைய பேர் 6 நாட்கள் கடைபிடிப்பாங்க. அப்படி அந்த 6 நாட்களுக்கான விரதம் இந்த 22 தொடங்குது. இந்த 6 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு, அதாவது திருக்கல்யாணத்தோடு நிறைவு பெறுவதாக இருக்கும். இந்த விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், திருமண தடையெல்லாம் நீங்கும். கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். நோய்கள் விலகுதல் அப்படின்னு பக்தர்கள் வேண்டும் வரங்களை கைகூட வைப்பார் முருகப்பெருமான் அப்படிங்கிறது ஐதீகம். முதல் நாள் விரதத்தை எப்படி தொடங்கணும், அதே போல் இந்த விரதத்தை நம்ம எப்படியெல்லாம் அனுஷ்டிக்கணும், முக்கியமாக நம்ம பின்பற்ற வேண்டிய 7 விஷயங்கள் என்ன, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்களும் கந்த சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கா? உங்களுக்கு திருமண வைபோகம் எப்பவுமே கைகூடலை அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கல, வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை எதிர்மறையான நிகழ்வுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லோருமே இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க. அதாவது முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததே அசுரர்களை அழிப்பதற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை உணர்த்தும் விதமாக இந்த சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும். கந்த சஷ்டி விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் விழா. அதாவது திருச்செந்தூரில் ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடியதாக இந்த சூரசம்ஹார நிகழ்வு இருக்கும். குறிப்பிட்டு இந்த விரதத்தை தொடங்கும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செஞ்சுக்கோங்க. பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு முன்பு அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து விரதத்தை தொடங்குங்க. அதே போல் நாம் காப்பு கட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது இது முக்கியமாக விரத முறையில் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். விரதம் எந்தவித தடங்களும் இல்லாமல் சிறப்பாக நிறைவேறுவதற்காக கையில் காப்பு கட்டிக்கொள்வது ஒரு சிறந்த முறையாக பார்க்குறாங்க. ஒரு மஞ்சள் கயிற்றில் விரலி மஞ்சள் கிழங்க கட்டி அதை முருகனுடைய படத்தின் முன்பு வைத்து பூஜை செய்து உங்களுடைய வலது கையில் கட்டிக்கொள்ளலாம். காப்பு கட்டாமலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இது முக்கியமான மன தூய்மையையே நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கலசம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. அதாவது கலசம் வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க ஒரு செம்பில் தூய்மையான நீர் நிரப்பி அதில் எலுமிச்சை, வெற்றிலை, பாக்கு, தர்ப்பை ஆகியவற்றை வைத்து மேலே தேங்காய் வைத்து கலசம் அமைக்கலாம். அதை ஒரு வாழை இலையின் மீது வைக்கலாம். அதே போல் சட்கோண கோலம், அதாவது கலசத்தின் முன்பாக பச்சரிசி மாவினால் அருங்கோண வடிவத்தில் கோலம் வரையலாம். அந்த கோலத்தின் மையத்தில் ஓம் என்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய 6 கோணங்களிலும் சரவண பவ என்றும் எழுத்துக்களை எழுதலாம். விளக்கேற்றி வழிபாடு, கோலத்தில் ச என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய இடத்தின் மீது ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைக்கலாம். முருகனை மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போல் அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு எழுத்தாக ர, வ, ந, ப, வ இது போன்ற எழுத்துக்களை விளக்கேற்றி 6 நாட்களும் வழிபாடு செய்யலாங்க. இந்த 6 நாட்களும் 6 எழுத்துக்களின் மீது நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம்.
இதே போல் மந்திர ஜெபம் மற்றும் பாராயணம் செய்கிறது நல்லதுங்க. பூஜை அறையில் அமர்ந்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை அல்லது உங்களால் முடிந்தவரை ஜபிக்கலாம். மேலும் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் போன்ற முருகனுக்கு உரிய பக்தி பாடல்களை பாராயணம் செய்வது மிகுந்த பலனை கொடுக்குங்க. நெய்வேத்தியம் என்று பார்க்கும்போது விரதம் இருக்கிறவங்க தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப பால் பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம், அல்லது ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு விரதம் இருக்கலாம். சுவாமிக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயாசம் அல்லது பழங்களை வைத்து படைக்கலாம். கந்த சஷ்டி விரதத்தின் மிக முக்கிய அம்சம் கட்டுப்பாடுகளை விட தூய்மையான மனதோடு எப்போதும் முருகப்பெருமானின் நினைவிலேயே இருப்பதுதான் அப்படிங்கிறது ஆன்மீக பெரியோர்களால் சொல்லப்படக்கூடிய கருத்து. இந்த 6 நாட்களும் பக்தி சிரத்தையோடு விரதம் இருந்து சூரசம்ஹாரம் நடக்கும்போது, அதாவது சூரசம்ஹாரத்தையும் திருக்கல்யாணத்தையும் தரிசித்தோம் அப்படின்னா கந்தனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு இருக்கும்போது வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட இந்த கந்தசஷ்டி திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி அமாவாசையை அடுத்த 6 நாட்கள் கொண்டாடப்படும். தீமையான சூரபத்மனை எதிர்த்து நன்மையான முருகப்பெருமான் வெற்றி பெற்றதன் அடையாளமாக இந்த விழா நடத்தப்படுதுங்க. இந்த விழாவினுடைய முக்கியமான நிகழ்வானது 6 நாட்கள் விரத முறையை கடைபிடிக்கிறது. அப்படி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக நம்ம நடக்கும். இதில் நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும், வெளி மாவட்டங்களில் இருந்தும், ஏன் வெளிநாடுகளில் இருந்து கூட பக்தர்கள் கலந்து கொள்வதை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பிட்டு சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்கிறது பழமொழி. அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் பிள்ளை பேறு கிடைக்காதவர்களுக்கு அகப்பை என்று சொல்லப்படக்கூடிய கருப்பையில் பிள்ளை பேறு உண்டாகும். குழந்தை செல்வத்தை வழங்கக்கூடிய மகத்தான விரதங்களில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம். கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக 16 வகையான செல்வங்களையும் பெற முடியும் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த விரத நேரத்தில் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பாடுறது நல்லது. முருகனுடைய மந்திரங்களை பாராயணம் செய்தல், முருகனுடைய திருவிளையாடல் கதைகளை படிப்பது நல்லது. கந்த சஷ்டி கவசம் படித்தல், திருப்புகழ் படித்தல் மற்றும் இயலாதவர்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்திடல் உள்ளிட்டவைய முருகப்பெருமான் அருளால் பெற முடியும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் விரதம், 6 நாள் விரதம், 21 நாள் விரதம், 48 நாள் விரதம் அப்படின்னு பலவிதமான விரதங்கள் இருக்கிறது சகஜமான ஒரு விஷயந்தான். சிலர் முருகனுடைய கோவிலுக்கு சென்று மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க. சில பேர் மாலை அணியாமல் விரதம் இருப்பாங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் மாலை அணிந்தோ அல்லது அப்படியே கூட விரதம் இருக்க துவங்கலாம். கந்த சஷ்டி 48 நாட்கள் விரதம் துவங்குறவங்க வீட்டை சுத்தம் செஞ்சு தலைக்கு குளித்துட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதோ ஒரு இனிப்பு அல்லது கற்கண்டு படைத்து விரதத்தை தடையின்றி முடிக்க வேண்டிக் கொள்ளுங்க. அதே போல் கோவிலுக்கு செல்றவங்க காலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து மாலை அணிந்து கொண்டு விரதத்தை துவங்கலாம். காலை மாலை 2 வேளையும் வீட்டில் விளக்கேற்றுறது நல்லது. வேலைக்கு போகிறவங்க அந்தி சாயும் நேரத்தில் முடியல அப்படின்னா இரவில் கூட ஏற்றலாம். தினமும் காலையில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம், அதே போல் திருப்புகழ் என்று முருகப்பெருமானுடைய கவசங்களை பாராயணம் செய்யலாம். தினமும் ஒரு இனிப்பு, பழம் இவையெல்லாம் வைத்து கூட வணங்கலாம். அல்லது தினமும் ஒரு கப் பால் வைத்து கூட வழங்கலாம். 48 நாளும் அசைவம் தவிர்த்து விரதம் இருக்கலாம். ஒருவேளை உணவாக பழங்கள், பால் மற்றும் முருகனுக்கு செய்யக்கூடிய நைவேத்தியம் ஆகியவற்றை சாப்பிடலாம். அதே போல் தினமும் முருகனுக்கு செய்து படைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை உணவாக சாப்பிடலாம். முதல் நாள் மற்றும் கடைசி நாள் மட்டும் ஒருவேளை உணவு அருந்தி விரதத்தை இருக்கலாம். உங்களால் எந்த மந்திரம் அல்லது கவசம் சொல்ல முடியல என்றால் கூட தினமும் 10 நிமிஷம் முருகனுடைய படத்திற்கு முன்பு அமர்ந்து ஓம் சரவண பவ என்று சொல்லலாம். அசைவம் சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. சைவ உணவுல கூட எளிமையான உணவுகளை சாப்பிட்றது நல்லது. தினமும் தலைக்கு குளிக்க வேண்டாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில கூட தலைக்கு குளித்துட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். 48 நாட்கள் முழுவதும் ஒரு பொழுது என்று ஒரு வேளை மட்டுமே உணவு என்ற முறையில் கூட பின்பற்ற வேண்டாம். முடிந்த வரைக்கும் விரதம் முடிந்த உடனேயே அசைவம் சாப்பிடாம இருக்கிறது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கந்த சஷ்டி விரதம் எப்படி நம்ம பின்பற்றணும், முக்கியமான ரகசியங்கள் என்ன எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.